ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழர் சன் ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த வீக்கெண்டில் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய மகாராஜா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்களுக்கு 50வது படம். அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய நட்சத்திர பட்டங்கள் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த படம் விஜய் சேதுபதி அவர்களுக்கு கம்பேக் கொடுத்துருக்கா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கம்பேக் அப்படிங்கிறது நார்மலாகவே இப்போ ஒரு படம் ஃப்ளாப் ஆகிட்டாலே அடுத்த படம் பண்ணும்போது இது கம்பேக் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. விஜய் சேதுபதி அவர்களுக்கு எடுத்துகிட்டீங்க பார்த்தீங்கன்னா அவர் ஹீரோவாக நடித்து ஒரு கதை நாயனாக நடித்து ஹிட்டு அப்படிங்கிறத கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இந்த படமாவது அவருக்கு கை கொடுத்துருக்கா அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். நீங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறதா இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த படத்தோட கதையை பற்றி இப்போ பார்த்துருவோம். விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு சின்ன ஃபேமிலியாக இருக்காங்க. விஜய் சேதுபதி அவர்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. இதுதான் அவங்களோட ஃபேமிலி. அதை தவிர்த்து அவருக்கு வேறு யாருமே கிடையாது. அவர் ஒரு சலூன் ஷாப் வச்சு நடத்திட்டு இருக்காரு. விஜய் சேதுபதியோட பொண்ணு ஒரு டூர் மாதிரி ஒரு வெளியில் போயிடுறாங்க. ஒரு 10 நாள் வெளில போகிறாங்க. அவங்க போனதுக்கு பின்னாடி இங்கே ஒரு சம்பவம் நடந்துருது. விஜய் சேதுபதிக்கு சொந்தமான ஒரு விஷயம் காணாமல் போயிடுது. அதை கண்டுபிடிச்சு கொடுக்கறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அதை போலீஸ் என்ன கேட்குறாங்கன்னா, இது ஒரு விஷயம், இதை நாங்கள் கண்டுபிடிச்சு கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவங்களுக்கு ஒரு டிமாண்ட் வைக்கிறார். இந்த அமௌண்ட் நான் தரேன், அதை நீங்கள் எனக்கு கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் போலீஸ் முழு ஆர்வமாக அந்த இதில் இறங்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அதை கண்டுபிடிச்சாங்களா, அதுக்கப்புறம் கதை எந்த மாதிரி நடந்து இந்த இடத்துல போய் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட திரும்பி அங்கேயே நிற்கிது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு நார்மலான ஒரு டீசென்ட் வாட்சிட்டு தான் அமைஞ்சிருந்தது. இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நிறைய காட்சிகள் நமக்கு புரியாமே இருக்கும். ஸோ அந்த காட்சிகளுக்கான விடைகள்லாம் செகண்ட் ஹாஃபில் நமக்கு தெரிய வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் டீசென்ட் வாட்சின்னு தான் சொன்னேன். பட் செகண்ட் ஹாஃப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எந்த இடத்துலையும் ஸ்லோவாக போகிற மாதிரியோ இல்லை போர் அடிக்கிற மாதிரியான காட்சிகள் எதுவுமே கிடையாது. எங்கேஜிங்காகவே நம்மளை வச்சுருந்தாங்க. ஸோ அதுவே இந்த படத்தோட வெற்றி அப்படின்னு சொல்லணும். ரொம்ப நாள் கழிச்சு விஜய் சேதுபதி கதை நாயகனாகவும் ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய நட்சத்திரம் பட்டாங்க வச்சுருந்தேன். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டரை அவங்கவுங்க தரமாகவே பண்ணியிருந்தாங்க. நட்டி அவர்களோட ஆக்டிங் நல்லாவே இருந்தது. சில கிளைமேக்ஸும் ரொம்பவே சூப்பராகவே கொண்டு போய் முடிச்சிருந்தாங்க. இந்த படம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த வீக்கெண்டில் தேட்டரில் அவைலபிளாக இருக்குது. பார்க்க நினைக்கிறவங்க பாருங்கள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.